ஓகேங்க. விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா இல்லை நாமத்தை போடுவாரான்னு தெரியாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விமர்சிக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமே. ஆனால் விஜய் இப்போ சிஎம் ஆனதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரல எல்லாரும் அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நோட் பண்ணி பார்த்தீங்களா? போன தடவையெல்லாம் வந்து எலெக்ஷன் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஆனால் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நடக்கும்போது, எலெக்ஷனுக்கு பின்னாடி இன்னும் போயிட்டுருக்குது. அவங்கெல்லாம் தலைவர்கள்லாம் இப்போ எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஆனால் மக்களெல்லாம் சண்டை கட்டிக்கிறாங்க. கட்சி அவங்களுக்குள்ளே பயங்கர சண்டை. அது தெரியுது. மீடியா, சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியுது அவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை. அதில் ஒரு மீம்ஸுங்க, சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆளுநரை தேடி போய் பார்த்துட்டு வந்தாங்கல்ல, இப்போ வந்திருக்க நியூ சிஎம். அப்போ ஒரு மீம்ஸ் வந்துச்சு, அண்ணே எப்போனே 6 சிலிண்டர் கொடுக்க போகிறீங்க, அட நீ வேறம்மா, நானே 6 எம்எல்ஏ தேடி அலைஞ்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறையா வருது. ஓகேங்க, சரி ஓகே. சிஎம் பதவி ஏற்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து தாங்க ஃபஸ்ட்டு பாடியிருக்கணும். அது 3வது இடத்துக்கு கொண்டு போனது வருத்தமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் நீங்கள் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சிஎம் பதவி ஏற்கும் பொழுது வேட்டி சட்டை போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு. சரி ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த ஆட்சியில் நல்லது நடக்குமா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நாகரிகமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மனசில் இருக்கிறத.